இந்த தவறு செய்தால் சிவன் கோபத்திற்கு ஆளாகுவீர்கள். பலருக்கும் தெரியாத உண்மை. சிவபெருமானின் கோபத்திற்கு காரணமான தவறுகள். ஆசுதோஷ் என அழைக்கப்படும் அவர் இந்த தவறுகளுக்காக கடுமையாக கோபப்படுவார். ஒரு நபரின் கண்ணியம் மற்றும் மரியாதையை சிதைக்க முயல்வது சிவபெருமானுக்கு கோபத்தை உண்டாக்கும். வதந்திகளை பரப்புதல், முதுகுக்கு பின்னால் ஒருவரை பற்றி இழிவாக பேசுதல் மற்றும் பொய்களை பயன்படுத்தி ஒருவரை அவதூறு செய்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. பெண்களை அவமதித்தல், பெண்களை துன்புறுத்துவது, அடுத்தவர் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது மற்றும் முறை தவறிய உறவு கொள்வது சிவபெருமானின் கோபத்தை தூண்டும் செயல்களாகும். இது ஒருவரை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் மகாபாவங்களில் ஒன்றாகும். பெரியோர்களை நிந்தித்தல், பெற்றோர்கள், குருமார்கள் அல்லது முதியோர்களை திட்டுவது, மதிக்காமல் நடப்பது அல்லது அவர்களை இழிவுபடுத்துவது சிவனின் கோபத்தை தேடித்தரும். சிவ வழிபாட்டில் செய்யக்கூடாதவை. சிவபெருமானுக்கு படைக்கப்படும் பொருட்களிலும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. தவறான பிரசாதம், கேதகை பூ, மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற சில பொருட்களை சிவலிங்கத்திற்கு படைப்பது அவருக்கு பிடிக்காத செயல்கள் என சில சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. சிவன் சொத்து குலநாசம். கோவிலில் இருந்து ஒரு சிறு பொருளை கூட அனுமதியின்றி எடுத்து வருவது மகாபாவமாக கருதப்படுகிறது.